ஹலோ காய்ஸ், நாங்கள் தான் உங்கள் தமிழ் இலை. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு மாடு வந்து ஒரு கன்றை எப்படி ஈன்றெடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறீங்க. அதோட மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாட்டுக்கு பிரசவம் யார் பார்த்தாங்க அப்படிங்கிறது தான் மெயின். மறக்காமல் வீடியோ பாருங்கள். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாட்டுக்கு வந்து ஓரளவுக்கு சுமாராக வலி பிடிச்சிட்ருக்கோம். இந்த மாதிரி வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். அதை வச்சு தான் நாங்கள் மாட்டுக்கு வலி பிடிச்சிருக்குது அப்படிங்கிறதே கண்டுபிடிக்குவோம். வலி இல்லாத மாதிரி இருந்ததும் புல்லு கொண்டு வந்து போட்டது. புல்லு ஃபுல்லாகவே சாப்பிட்டது மாடு. சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் படுத்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்பவுமே எழுந்து வலி பிடிச்சது போல் ரொம்ப ஒரு மூஞ்சி சோகமாக வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாடு வந்து முதல்ல கண்ணு போட்டு அதுக்கப்புறம் ரொம்ப வந்து பாருங்கள் மேலே தோல் ஃபுல்லாக அடிபட்டுருக்கும். அடிபட்டு அதுக்கப்புறம் 3 வருஷம் கழித்து இப்போ இன்னொரு கண்ணு போட போகுது. போட்டால் தின்னுமா என்னன்னு சொல்லிட்டு புல்லு கொண்டு வந்து போட்டால் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ரொம்ப ஓரளவுக்கு மீடியமாக வலி இருக்கு போல். மாலை தூக்கிட்டு கொஞ்சம் அப்படியே இது பண்ணிச்சு, அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கு. வயிற்று வலி இருக்கிறதுனால அதால் ஒரு இடத்துல இருக்க முடியலை. அதனால் அங்கிட்டும் இங்கிட்டும் திரும்பிக்கிட்டே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி காஞ்சிக்கிட்டு இருக்கு. மாடு கண்ணு போட்ட உடனேயே நம்ம சுடு தண்ணி தான் வைக்கணும். வழக்கமாக போடுற தீனியை விட கொஞ்சம் அதிகமாக பூசாக வச்சு சுடு தண்ணி தான் வைக்கணும். ஒரு 6-7 நாளைக்கு மாட்டுக்கு சுடு தண்ணி தான் வைக்குவோம். அதனால் நாங்கள் கண்ணு போட்ட உடனே தீனி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி வலி பிடிச்ச உடனேயே தண்ணியை அடக்கணும்னு வச்சு விட்டுட்டேன். அதுக்காக தான் தண்ணி
கன்று போட்ட உடனே வெல்லம் போட்டு தீனி வைக்கணும். நம்ம எதுக்காண்டி வெல்லம் போடுறோம் அப்படின்னா, அதாவது கன்று போட்டிருக்கு இல்லைங்களா, உள்ளே இருக்கிற கொலக்கள் இந்த மாதிரிலாம் வேஸ்டேஜ் கழிவுகள் எல்லாம் வெளியே வர்றதுக்காக வெல்லம் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வெளியில் எல்லாமே வந்துடும். அதுக்காண்டி தான் வெல்லம் போட்டோம். பாருங்க, நான் தீனி கொண்டு வந்து வச்சாலுமே அதுக்கு வந்து அதோட
புள்ள மேலே தான் பாசம் இருக்குது. சாப்பிடாம கூட புள்ள மேலே அவ்வளோ ஒரு பாசமாக இழுத்துட்டு போகுது. நான் ஒவ்வொரு டைமும் போய்ட்டு அந்த மூக்கணாங்கயிறு பிடிச்சிட்டு வந்து குடிக்க வைக்குவேன். திரும்பவும் ஒரு கொஞ்சோண்டு குடிச்சிட்டு திரும்பவும் அது கண்ணுக்குட்டியே தான் கொஞ்சம் போகுது. இப்படியே தான் நான் அந்த தீனி ஃபுல்லாகவே குடிக்க வச்சேன். ஏன் அப்படின்னா ஒரு 4 மணி நேரம் கண்ணு போட்டதுக்கப்புறம் 4 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து செத்தை விழும். அந்த செத்தை வெளியே வர்றதுக்காக தீனி குடித்தா மட்டும்தான் அந்த செத்தை சீக்கிரமாக வெளியே வரும் அப்படிங்கிறதுக்காக தான். செத்தை அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். கண்ணு போட்டதுக்கப்புறம் அது வரும். அது கொண்டு போயிட்டு நம்ம பால் ஏதாச்சும் வெட்டினா பால் வரணும், அந்த மாதிரி மரத்தில் தான் கட்டி வைக்கணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் மாட்டோட மடியில் இருக்கிற பால் சுண்டாது அப்படிங்கிறது ஒரு இது. நான் தீனி வைக்க அங்கேயே இழுத்துட்டு போயிட்டே இருந்தது. அதனால் பேசாமல் கண்ணுக்குட்டியே பிடிச்சின்னு வந்து கிட்ட விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்குட்டி என்னால் தூக்க முடியல. அதனால் கொஞ்சம் இழுத்துட்டு வந்து கிட்ட விட்டேன். அது தீனி குடிக்காமல் அது பிள்ளையே தான் கொஞ்சிக்கிட்டு இருக்கு. நான் அதோட பிள்ளைய கொஞ்சம் நேரம் கொஞ்சம் விட்டு தான் பிடிச்சிட்டு வந்து தீனியை காமிச்சு முடித்தேன். ஒரு வழியாக எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சது. அதுக்கப்புறம் அது சுற்றி இருக்கிற அந்த புல்லு கோமியம் அப்புறம் அந்த கொலக்கல் அந்த மாதிரிலாம் ஊற்றிருக்கும் பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு புல்லு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஆடு மாடு வளர்க்குறதெல்லாம் உங்களுக்கும் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வில்லேஜில் யாராச்சும் இருந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ வந்து உடனே மடியை கழுவிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா மாட்டோட பால் வந்து முதல்ல கண்ணுக்கு கூட இல்லாமல் கீழே தான் கறந்து விடுவோம் பார்த்தீங்களா, மண்ணில் பூமாதேவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு மண்ணில் தான் ஃபஸ்ட்டு கறந்து விடுவோம். அதை தான் நான் வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். மண்ணில் கறந்து விட்டதுக்கப்புறமா ஒரு சொம்பு பால், அதாவது 1/2 லிட்டர் அந்த மாதிரி சீம்பால் அதை கறந்து கொண்டு போயிட்டு கிணத்துல ஊற்றுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் நான் கிணத்துல ஊற்றுறதுக்காக தான் கொண்டு போயிட்டுருக்கேன். ஏன் அப்படின்னா முதல்ல பால் வந்து கிணறு அப்படின்னா கங்காதேவி அப்படின்ற மாதிரி அதை முதல்ல கிணத்துல ஊற்றணும். கிணத்துல பால் தண்ணி எப்படி ஊறுதோ அந்த ஊற்று ஊறுற மாதிரி பாலும் மடியில் ஊறணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்காக தான் நான் முதல்ல போயிட்டு கறந்த பாலை கிணத்துல ஊற்றிட்டு வந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகை வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஓகே கைஸ், இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் ஒரு விலாகில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.